பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் போன வருடம், அதாவது டிசம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் வரையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடித்தார். அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 2024 புது வருடத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 60:1-2 கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமாங்க, தேவனுடைய மகிமை எங்கள் மேல் உதித்ததும் எங்கள் மீது காணப்பட்டதுமா இருந்தது. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய மகிமையான காரியங்களை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். எங்கள் மூலமும் அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார். மகிமையானவைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். அதே போல அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமானது உபாகமம் 1:11 எனக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தது. இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, இப்படி டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரையிலும் நியூ இயருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆமேன் என்று சொன்னால் நான் ரிசீவ் பண்ணி கொள்கிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். நான் அந்த வீடியோலாம் அதிகமாக நான் யூடியூப்பில் என்னோட ஊழியத்தின் நிமித்தமாக போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்க்கலாம். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் இதே போல தேவனாய் கர்த்தர் எல்லாம் அதை கொடுத்திருப்பார். அதை எத்தனை பேர்கள் அதை ருசித்து மறுபடியுமாக அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் ருசித்து பார்த்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நானும் என் குடும்பமும் ஒவ்வொரு மாதமும் என் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கிற ரேமா வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளோடு கூட தேவனாய் கர்த்தர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். அதுதான் ரேமா வார்த்தைகள். அந்த ரேமா வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ப்ராமிஸ் வெர்ஸையும் ரெண்டையும் சேர்த்து வைத்து நாம் விசுவாசித்து அவைகளை அறிக்கையிடும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் வழியாக நாம் நடந்து வந்து அதை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் நீங்களும் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டிலிருந்தாவது வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து அதை அறிக்கையிட்டு விசுவாசி ஜெபியுங்கள் என்று உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்குது. அவைகள் நிச்சயமாக நிறைவேறாமல் வெறுமையே திரும்பி வராது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen. Praise the Lord. ஒவ்வொருவருக்காக நீர் இப்பொழுது